இந்த புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் எப்போவுமே இருக்கும். அந்த மூவிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த கிளச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணியதுங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். டிராஃபிக்கில் ஒரு வண்டிக்கு பின்னால் போய் நின்றுட்டா மூவ் பண்ணும்போது நிறைய நேரம் வண்டி ஆஃப் ஆகி போகும். அவங்களுக்காக தான் அந்த பதிவு. சரியா? இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச். சரிங்களா? நம்ம வண்டியில் ஏறினோன்னே எப்போவுமே ஃபுல் கிளச்சு பிரேக்கு மிதிப்போம். இந்த கிளச்சும் மிதிக்கும்போது இந்த காலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மிதிப்பாங்க. இப்படி கொண்டு மிதிக்கக்கூடாது. நம்ம அப்போ தான் இந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அந்த ஒரு பொசிஷன் நமக்கு கொண்டு வரது சிரமம். இந்த கிளச்சு மிதிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இப்படி மிதித்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். மிதித்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறேன்னா இப்படியே கிளச்சு ரிலீஸ் பண்ணிடுறது, இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக கால் பின்னால் இழுக்கிறது. ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நம்ம ஓரளவு அந்த கால் க்ரிப்பை விட்டால் கூட நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னும் வண்டியில் கிளச் மிதிக்கும்போது தயவு செய்து இப்படி மிதிக்காதுங்க. சுத்தராக கொண்டு கால் மிதிக்காது. இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக எப்போவுமே கிளச்சு ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு லெவல் வரும்போது லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் மீறி கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா டக்குன்னு அந்த கிளச்சை ஃபாஸ்ட்டாக விட்டுறதுனால இந்த இன்ஜினு நமக்கு ஆஃப் ஆகிடும். ஆக்சிலேட்டரில் நம்ம ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னால் கிளச்சை மொத்தமாக விட்டுட்டோம்னா வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும். அது தவறான முறை. எப்போவுமே ஃபுல் கிளச்சு மிதித்து ஹாஃப் கிளச்சு கொஞ்சம் மேலே வரும்போது மெதுவாக ஸ்பீடு கொடுத்து போக மீதி கிளச்சு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னு கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம ரிலீஸ் பண்ணினாக்க போதும்.